விடிஞ்சது கூட தெரியாம இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான். பேரு தான் செல்வம், ஆனா பேருக்கு ஏத்த மாதிரி உருப்படியா ஒரு விஷயம் செய்யறது கிடையாது. எப்படி தூங்குறான் பாரு, என்னமோ வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி தூங்குறான். ஊரை சுத்துற நாய்க்கு எப்படிதான் தூக்கம் வருதுன்னு தெரியல. இதுல தூக்கத்துல ராகம் வேற. பேசினா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வேலைய நம்ம பாப்போம். இவ்வளோ கத்துறேனே, கொஞ்ச நாச்சும் எந்திரிக்கிறான் பாரு, உருப்படாதவன். இங்கதானே வர சொன்ன, ஆளைய காணோமே. இந்தா இங்கே உட்காந்துருக்கா. குட்டிமா, சரி எதுக்காக என்ன சீக்கிரமா வர சொன்ன? எல்லாம் ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் உன்னை சீக்கிரமா வர சொன்னேன். அப்படி என்ன முக்கியமானது? எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்? 3 வருஷமா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நீ எனக்கு பதில் ஒழுங்கா சொல்லல. அதான் சொன்னேன்ல, நான் செட்டில் ஆயிக்கிறேன்னு. அப்புறம் என்ன? இதையே தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. செட்டில் ஆயிக்கிறேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நீ செட்டில் ஆகிறதுக்குள்ள என் அப்ப வேற தோணுக்கு கட்டி வச்சுட்டா? கட்டி வச்சா கட்டிக்கோ. செருப்பு பிஞ்சிரும் நாய. ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டுவேன்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காதடா நாய. சரி, நீ எப்ப படிப்பை முடிச்ச? எங்க போற? எங்கேயும் போகலம்மா, திட்டுல உட்காரலான்னு எந்திரிச்சேன். அதுக்குள்ள நீ எங்க போறன்னு கேட்டுட்ட. பதட்டமா இருக்கா இல்லையா? எப்ப படிப்பை முடிச்சேன்னு கேட்டா பதட்டமா இருக்கா? பரதேசி, படிப்பை முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, ஒரு வேலை வெட்டிக்கு கூட போனதில்ல. ஓஹோ, இதான் கதையா? முதலாளி கிட்ட ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆத்துக்காரனை ரெடி பண்றாளா? நடக்கட்டும் நடக்கட்டும். சரி, நீ எப்பதான் வேலைக்கு போக போற? நான் ஒண்ணுமே பார்க்கல, ஒண்ணுமே கேட்கல, வீட்டுல சொல்ல போறேனா. அடியே, என்னடியாச்சு இப்படி பயப்படுற? இப்ப ஒருத்தன் பாட்டு பாடிட்டு போனா பாத்தியா? அவன் எங்க தோட்டத்துல வேலை பாக்குறவன். எங்க அப்பாவுக்கு அவன் விசுவாசி. இப்ப நம்ம 2 பேரும் பேசுறத கூட நேரம் எங்க அப்பாட்ட சொல்ல போயிருப்பான். சொன்னா சொல்லட்டும், அதுக்கு ஏன் இப்படி பயப்படுற? அவன் மூலமானாச்சியும் நம்ம காதலிக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியட்டும். புரியாம பேசாதடா. எங்க அப்பா கிட்ட அவன் சொல்றது வேற, நான் சொல்றது வேற. அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் வீட்டுல இருக்கணும்டா. நான் போறேன், எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். குட்டிமா நில்லுடி, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நல்ல வேலை, தப்புச்சேன். இந்த கிளி கிளிக்கிறா. நாளைக்கு என்ன கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாளோ? வணக்கம் முதலாளி. வணக்கம் தோட்டத்துக்காரே. பெரியவரே, தோட்டத்துக்கு போகாம இங்க வந்திருக்கீங்க. தோட்டத்துல வேலை எதுவும் இல்லையா? வேலை இருக்கியா? அதை விட முக்கியமான ஒரு வேலை, அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். அப்படி என்ன தலை போற காரியம்? நான் தோட்டத்துக்கு வர்றப்ப சொல்லலாம்ல? தலை போற காரியம் தாயா. மற்றவங்க தப்பா பேசுறதுக்குள்ள நம்ம கண்டிச்சு வச்சுட்டா பிரச்சனை இல்லைல்ல? யாரு தப்பா பேச போறா? யார கண்டிக்கணும்? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா தோட்டத்துக்காரே? இல்லைங்கய்யா, உங்க பொண்ணு தேவயானி ஆத்தங்கரையில. ஆமா, தேவயானி ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரம்பான்னு சொல்லிட்டு போனா. அதுக்கு என்ன இப்போ? ஐயா, எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா? இல்ல தோட்டத்துக்காரே, நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க. அது தேவயானி அம்மா தோட்டத்துல வேலை பார்க்குற குலுக்கு ரவியோட மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத பாத்தீங்க ஐயா. அதுவும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கய்யா. ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, மத்தவங்க பார்த்து தப்பா பேசுறதுக்குள்ள நம்ம பொண்ணை நம்ம கண்டிச்சு வச்சா நமக்கு எந்த கெட்ட பேரும் வராதுல்ல. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேங்க ஐயா. ஆத்தி, நான் வரத்துக்குள்ள இவன் வந்துட்டானே. என் அப்பன்ட்ட என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. நம்ம பேசாம உள்ள போவோம். கூப்பிட்டு கேட்டா அப்புறம் பாத்துக்கலாம். சரி சரி, நீங்க தோட்டத்துல போய் வேலையை பாருங்க. நான் மத்தியானம் வர்றப்ப எல்லாம் பேசிக்கலாம். இந்த வீட்டு உப்ப தின்றுக்கையா, உங்களுக்கு ஒரு கெட்ட பேருனா அது எங்களுக்கும் தான். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் வரேன். சரி சரி, நீங்க தோட்டத்துக்கு போங்க, நான் வரேன், எல்லாம் பேசிக்கலாம். அப்ப வீட்டுல இருக்க உப்பெல்லாம் காணா போனதுக்கு நீ தான் காரணமா? சுவாசமா இருக்கிறேன்னு என்ன ஏன்டா போட்டு கொடுத்துட்டு போற? தோட்டக்காரன தோட்ட வேலையை மட்டும் பாருங்கடா. எதுக்குடா எட்டப்ப வேலைய பாக்குற? அப்பா, வாமா தேவயானி, ஆத்தங்கரைக்கு போறேன்னு இவ்வளோ நேரம் கழிச்சு வர. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஐயையோ, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இல்லப்பா, நேரத்துக்கு சாப்பிடணும்ல. இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் சாப்பிடாம இருந்தா வயிற்றுக்கு என்ன ஆகுறது? போய் சாப்பிடுமா. என்ன விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிற? போ சாப்பிடு. வந்தோடனே சாப்பிட்டியான்னு கேக்குறாரு. இந்நேரம் எங்க அப்பா அதை பத்தி கேட்டு சண்டை இழுத்திருக்கணும். இன்ன வரைக்கும் கேட்கல. தோட்டத்துக்காரன் சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா என்னன்னு தெரியலையே. திக்கு திக்குன்னு இருக்கே, எப்படா கேட்பாருன்னு.
ஆனா ஒண்ணு புரிஞ்சு போச்சு, என்னைக்கு என் அப்பன் கொத்து புரோட்டா மாதிரி என்ன ஆக்க போறான்னு தெரியல. தேவயானி, போச்சு, சிக்குனே. இன்னைக்கு என் அப்பன் என்ன பொல பொலன்னு பொழக்க போறாரு. கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. அப்பா, தண்ணி. அங்க வை. ஆமா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவனைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு என்ன? அப்பா, அது வந்து என் பேச்ச கேட்க கூடாதுன்னு இருக்கியா? அப்படி ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் அடுத்த மாசம் காலேஜ்ல செமஸ்டர் வருதுல, அதுக்கு படிக்கணுமா இல்லையா? அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆ, என்னது? அடுத்த மாசம் காலேஜ்ல செமஸ்டர் வருதா, அதுக்கு படிக்கணுமா இல்லையான்னு கேட்டேன். படிக்கணும் படிக்கணும். போய் சாப்பிட்டு தூங்காம ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு. மத்த வேலையெல்லாம் கரெக்டா செய்யறீல, ஒழுங்கா படிக்கணுமா இல்லையா? போய் படிக்கிற வேலைய பாரு. சரிங்கப்பா, படிக்கிறேன். போ. என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, வந்து சாப்பிடுங்க. நீ இழுக்கிற இழுவையில பசி பறந்து போச்சு. என்னங்க அப்படி சொல்லாதீங்க, வந்து சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல, தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க சாப்பிடாம போறீங்க? ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்லே. அண்ணாச்சி, வண்டியை ரெடி பண்ணுங்க, தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். என்ன லட்சுமி அம்மா, கோபமா இருக்க? உன் பிள்ளைக்கு பால் இல்லாம எல்லாத்தையும் பால்காரன் கறந்துட்டு போயிட்டானா? விடு விடு, நாளைக்கு பால் கறக்க வந்தானா 2 உதைய போட்டுரு, அப்புறம் வரவே மாட்டான் உன் பக்கத்துல. குளுக்கு ரவி, சொல்லுங்கய்யா, என்ன விஷயம்? ஒரு விஷயம் இல்ல, உன் ஐயா கூப்பிடுறாரு. யாரு? நம்ம முதலாளி ஐயாவா? உன்கிட்ட ஏதோ பேசணுமா, டக்குன்னு போயா. கும்பிடுறேனுங்க ஐயா. ஐயா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ராமசாமி அண்ணன் சொன்னாரு. ஆமா ஆமா, லட்சுமி என்ன சொல்லுது? அவ்வளோ நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது ஒண்ணும் இல்லையா, குட்டிக்கு பால் இல்லாம எல்லாத்தையும் பால்காரன் கறந்துட்டு போயிட்டானா, அதனால முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. பால் இல்லைன்னு குட்டி முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு பரிதாபப்படுற, நாளைக்கு உனக்கு புள்ள இல்லைன்னு நீ பரிதாபமா ஆயிராத, பாத்துக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயா, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கல. குளுக்கு ரவி, ஐயா சொல்றது உனக்கு புரியலையா? அண்ணே, எனக்கு ஒன்றும் புரியல, ஒன்னு தெளிவா சொல்லுங்க. உன் பையன் ஐயா பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு அலைகிறேன். உன் பையனை ஒழுங்கா இருந்துக்க சொல்லு. நீங்க இருக்க தகுதிக்கு ஐயா வீட்டு பொண்ணு கேக்குதோ? உன் பையனை ஐயா பொண்ணு பின்னாடி சுத்தாம இருந்துக்க சொல்லு. இல்லனா நாளைக்கு உனக்கு கொல்லி கூட உனக்கு புள்ள இருக்காது. என் பிள்ளைய ஒன்றும் செஞ்சிடாதீங்க ஐயா. உங்க பொண்ணு பின்னாடி என் புள்ள சுத்த மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பையா. ரவி, நாளைக்கு நீ என்ன ஐயா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, என் பிள்ளைய நான் கண்டிச்சு வச்சிருப்பேன்ல, அப்படின்னு நீ என்ன ஒரு வார்த்தை கேட்டக்கூடாதுல்ல. அதனாலதான் உன்னை இப்ப கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். காலங்காலமா நீங்க என் தோட்டத்துல வேலை பாக்குறீங்க, அதனால உங்க புள்ளைய ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன், போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.